எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருந்தபோது தெரியல, பட் இங்கே வந்துட்டு இந்த 2.5 வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்கிறது நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிக்கஸ்ட் தேங்க்யூ வுட் பி ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்ட உடனே கதை ரொம்ப பிடிச்சிது. அவர் எனக்கு சாம் பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு கேரக்டருமே அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். ஆனால் அன்றைக்கே நான் சொன்னேன், இவ்வளோ அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸில் இருக்கோமே தவிர படம் முடிச்சு வெளியில் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்மில் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரிபடி ஆல் ஆஃப் அஸ் காட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ லவ்லி ஃபில்ம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலுமே டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்னு. அது அந்த கதையிலேயே தெரியுது. நீங்கள் அதுக்குள்ளே வச்சுருந்த அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ மூவி. திஸ் இஸ் சச் அ wonderful directorial. So looking forward to more, sir. Thank you for this opportunity. Secondly, Manoj sir, of course நீங்கள் பயங்கர பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலுமே சாய், மனோஜ் சார் 2 பேருமே நான் வந்து அன்றைக்கி ஷூட்டில் ஒரு நாள் வந்து அவர் உட்காந்துருந்த போது அவர் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு நான் பேசணும் அப்படின்னு போய் பேசினேன். அதாவது எப்படி சார் நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி அழகாக, அதுவும் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காமிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக லைக் பண்ணுறீங்க. அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அது ஒரு பொயட்டிக்காகவும் இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது நிறையா விஷுவலாகவே ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்லாம் நிறைய இடத்துல அழகாக சொல்லியிருந்தீங்க. I'm so in awe, I'm so inspired. Thank you. I'm so happy to have worked with you. எங்கள் எல்லாரையும் இவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. Okay, I'll come to the cast and crew. To all the friends gang, thank you so much. உங்களால் தான் வந்து இந்த ஷூட் ஒர்க் பண்ணுற மாதிரியே இல்லை. Angeline, you are such a sweet girl. You are so talented. You are so, அதான் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், you are also very young. So அந்த ஏஜுக்கு you speak so maturely. I'm so happy to have met you. I hope you go places. Dravid, நான் சொல்லணும்னு இல்லை, இந்த படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரைட் பண்ணியிருக்கீங்க, டயலாக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ஷூட் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதே எனக்கு தெரியும் யூ வில் கோ பிளேசஸ்னு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஒர்க் ஃப்ரம் யூ. ரக்ஷன், நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, எனக்கு ஃபஸ்ட்டு அது தெரியல, நான் போக போக ரொம்ப அவ்வளோ வார்ம்த்தோடு என்னை ட்ரீட் பண்ணி என்னை உங்களுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. சுதாகர், யூ ஆர் ஸோ டேலண்டட். உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்கும்போது எல்லார் மாதிரியும் நானும் உங்களுக்கு தான் ரூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா இவரோட போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோ ஹைலைட்டடாக தெரியுது படத்தில் அப்படின்னு. ஐ ஹோப் யூ ரீச் பிக் பிளேசஸ். யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். வேறு நாட்டி சார், அஃப்கோர்ஸ் யூ ஹவ் டன் சச் அன் அமேசிங் ஜாப். ஐ கான்ட் இமேஜின் வேறு யாருமே இந்த ரோலை இவ்வளோ நல்லா இருந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இவ்வளோ ஒரு இன்டென்சிட்டியோடு பண்ணியிருப்பாங்க என்னால் எதிர்பார்க்க முடியல. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். Kaidu, you are so sweet. You're such a lovely performer. I'm so glad you got to play Amuda. You have done a beautiful job. And like I said, thank you for always being so warm to me. That's what, everybody might pit us against each other, but they should know that actually we're rooting for each other. And you want the best for me, I know, I'm aware. And I want the best for you. I hope you reach places. I'm looking forward to everything you're about to do. The main man, Atharva, I truly feel that you are, like of all the actors I've met, you are such a gentleman. You have been such a gentleman to all of us in the crew. உங்களோட செட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் யாருக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ சீனியர், நீங்கள் எவ்வளோ சமசமையான படம்லாம் பண்ணி இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி யூ ரீச் திஸ் ஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. லைக் யூர் ஸோ ஹம்பிள். And like I said, you're such a gentleman. You treat everybody with respect, and I really appreciate that. I'm so glad that, and especially towards the end, I know we became really, really good friends. I'm really happy. Idu romba naal irukku na nambren. So thank you for everything we've had together. Oh my God, the music
ஐ மீன் நான் சொல்லணும்னு இல்லை, எனக்கு நம்ம படம் ஆல்பம் தான் வந்து ரிப்பீட்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் எல்லா பாட்டுமே எனக்கு எப்பவுமே நான் இருக்க படத்தில் இருக்க பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த படத்தில் நான் இருக்க பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு அது ரிப்பீட்டில் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக் டு நாங்கள் ஷூட் பண்ண பீரியடுக்கு. இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக். ஐம் ஸோ இன் ஆஃப் தமன் சார். You have done such a beautiful job. Thank you for giving soul to our film. What a wonderful album. Thank you. And thank you to my team, my agency, Sarvesh, Viji and Deepika. I know in the project la nama sign panni we started collaborating, and I hope this collaboration goes on forever, and I'm really happy. Thank you so much. This film has turned out to be so beautiful, so this is also a big win for us. Thank you to the entire team for this. திடீர்னு நான் என்னோட சாங் ஹிட் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு சைன் பண்ண படம் இதுதான். ஒரு 2-2.5 வருஷமாக சேர்ந்தே ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் ஒரு 2 நாள் இதே முரளி ஷூட்டு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சா, எனக்கு திரும்ப எல்லாரையும் பார்க்க மாட்டோம்னு நினச்சா சேடாக தான் இருக்குது. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அகேன். தேங்க்யூ ஸோ மச்.